சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு இன்னைக்கு நிறைய பேர் பல வருடங்கள் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு 4 மாத்திரை சாப்பிட்டா ஒரு வருஷத்துக்கு மட்டும் 1460 மாத்திரை நிறைய பேர் பல வருடங்கள் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. கரெக்டு தானே? சரியா? மைண்டில் வச்சுக்கிடுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால். சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் இந்த மூணுக்குமே ஒரே ஒரு காரணம் தான். அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். சரியா? நீங்கள் மருத்துவத்தில் எந்த புத்தகத்தை வேணாலும் எடுத்து படித்து பாருங்கள். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணுறதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட், பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வந்து பேலன்ஸ் டயட்டு தான். அடுத்தது உடல் உழைப்பு, அடுத்தது நல்ல தூக்கம், கடைசி தான் மாத்திரை, அதுக்கப்புறம் கடைசி தான் இன்சுலின். அவ்வளவு பவர்ஃபுல் தான் இது பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? மாத்திரையும் நிறுத்த முடியும், இந்த வயரையும் குறைக்க முடியும். இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த மாதிரி வயரை கண்டிப்பாக குறைக்க முடியாது. எந்த மாத்திரையும் எந்த இன்சுலினும் என்றைக்கும் நிறுத்த முடியாது. ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல் பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு நான் சொல்லலை. எந்த புத்தகத்தை படித்து பாருங்கள், அவங்க சொல்லக்கூடியது பேலன்ஸ்டு டயட்டு தான் சொல்கிறாங்க. புரிஞ்சுதா இல்லையா? இந்த தம்பி பாருங்கள், 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 140 70 கிலோ. புரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த தம்பியை போய் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே என்னது? ஒன்லி பேலன்ஸ்டு டயட். அவ்வளோ பவர்ஃபுல் இந்த பேலன்ஸ்டு டயட். அதான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். நான் சொன்ன அவேர்னஸ் வீடியோ உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்ஸில் OES டைப் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸ்டே டியூன்.